கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 3:19, 1 John 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அதாவது, நம்ம சத்தியத்துக்குரியவர்களா இல்லையா என்பதனுடைய அடையாளம் என்ன? அதாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் அவருடைய சத்தியத்தை கேட்டு அவரை பின்பற்றி வாழுகிற மக்கள் என்பதை நம்மை நாமே எப்படி நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன? வாயிலையும் மாத்திரம் பேசாம அதை செயல்ல உண்மையாக நம்ம மற்றவர்கள் மேல் அன்பு கூறுவதன் மூலமா நாமே அப்படிப்பட்டவங்க என்று நம்ம நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அதாவது, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஏன்னா அவர் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று நீங்க எப்படி நிச்சயப்படுத்தி கொள்ளலாம்? நீங்க பார்க்கிற சகோதரர்கள் மேல் உண்மையாய் அன்பு செலுத்தி கிரியைகளை நடப்பிக்கும் போது. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். எப்படி நீங்க தேவனை அறிந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதே நீங்க அன்பு மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க இருக்கும்போது என்ன, தேவனால் பிறந்த எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார். யோவான் 13வது அதிகாரம் 34, 35, இந்த உலகம் நீங்க எப்படி என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாயிருங்க. எப்படி நான் உங்க மேல அன்பாயிருந்தனோ அதே மாதிரி ஒருவர் மேல ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. இது புதுசா எப்படி தன்னையும் எதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதாவது, சத்தியத்தை கேட்டு சத்தியபரராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற நீங்கள் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி நேசித்தாரோ அதே போல தேவனால் பிறந்த எல்லா மனிதர்களையும், அதாவது புதிதாக பிறந்த தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு சகோதர சகோதரி மேலும் ஒரு உண்மையான அன்பு செலுத்தி அந்த உண்மையான அன்பின் மூலமாய் கிரியைகளை நடப்பிக்கும் போது நீங்க அந்த சத்தியத்துக்குரியவர்கள் என்று நீங்களே நிச்சயித்து கொள்ள முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சத்தியத்தை பின்பற்றீங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள், தேவனுக்குள் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு ஒரே அடையாளம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை அறிந்தவர்கள் மேல் நீங்கள் உண்மையாய் காட்டக்கூடிய அன்பின் மூலமா நீங்க இதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க கிறிஸ்தவன் என்பதை எதனால நிரூபித்துக் கொள்றீங்க? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எதன் மூலமா நீங்க கிறிஸ்தவன்றதை நீங்க உறுதி பண்றீங்க, நிச்சயப்படுத்துகிறீங்க? உங்களுக்கு டெய்லி காலையில் இந்த வசனம் கேட்குறதா, சாயந்தரம் வசனம் கேட்குறேன், இல்லை டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், இல்லை நான் பைபிள் வச்சுருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை நான் எக்ஸ்ட்ரா சர்வீஸுக்கும் போகிறேன், இல்லை நான் நிறையா பிரசங்கம் கேட்குறேன், இல்லை நான் காணிக்கை கொடுக்குறேன், இல்லை ஒரு சிலர் நான் தசமம் வாங்க கொடுக்குறேன், இல்லை நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இப்படி ஏதாவது சடங்காச்சாரமாக நான் சபையில் போய் வேலை செய்கிறேன், இல்லை நான் சபையில் போய் பாட்டு பாடுறேன், இல்லை நான் சபையில் போய் மியூசிக் போடுறேன், இல்லை நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன், இல்லை நான் சபையை கூட்டி கழுவுறேன், இப்படி ஏதாவது ஒரு காரியம் இது செய்யக்கூடிய வெளியரங்கமான காரியத்தினால நீங்கள் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் உங்களை சுய சோதனை பண்ணுங்க. ஒரு உண்மையான அன்பு உங்கள் இருதயத்தில் இருக்குதா? உங்களை போல மற்றவர்களை நேசிக்க முடிகிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன புதிய கற்பனை என்ன? நான் உங்கள் மேலே அன்பு கூர்ந்தது போல நீங்கள் மற்ற எல்லா சகோதர சகோதரிகள் மேலும் அன்பு கூற வேண்டும் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த அன்பு இல்லாததுனால தான் கிறிஸ்தவம் இவ்வளவு தத்தளிக்கக்கூடியது. கிறிஸ்தவத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், கிறிஸ்தவத்தில் இவ்வளவு போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவ அன்பை நாம்
உண்மையாய் மற்றவர்களுக்கு காட்ட தவறினதுனால தான். அப்போ இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், எந்த ஒரு காரியத்தினாலே நான் சத்தியத்துக்குரியவன் நிச்சயப்படுத்தி கொள்ள முடியாது. நான் காண்கிற சகோதரன் மேல் காட்டக்கூடிய அன்பு, உண்மையாய் காட்டக்கூடிய அன்பு. ஏன்னா நம்ம மேலே நம்மளை நேசிக்கிறவங்களை எளிதாக நேசிச்சிடலாம். ஆனால் கஷ்டமானவர்களையும் நம்ம நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அன்பின் மூலமாக நீங்கள் சத்தியத்துக்குரியவர்கள் என்று நிச்சயித்துக் கொள்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அன்பின் ஊற்றே, ஆண்டவரே, நீர்தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணர். உமது அன்புதான் எல்லாற்றுக்கும் காரணம். அந்த அன்பை உணர்ந்த நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை செலுத்தி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று நிச்சயித்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.